ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிளாக் பெப்பர் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 300 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 அரைச்சி எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், சீரகமும் மிளகும் அரைச்சி எடுத்திருக்கேன், அது 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். ஈரலை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு பார்த்துக்கோங்க. இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயத்தோட பாதி பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்லை. கரம் மசாலையே பட்டை, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் இருக்கும். சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஈரலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடுலலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ ஈரலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சவஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஈரல் நல்லா வெந்துருச்சு. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சீரகம் மிளகும் அரைச்சி வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செமி கிரேவியாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும்னா நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இது நான் சப்பாத்தி, அரிசி ரொட்டிக்கு நாங்கள் இதை வச்சு சாப்பிடுவோம். அதனால் செமி கிரேவியாக நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிளாக் பெப்பர் ஈரல் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு, அரிசி ரொட்டி, தோசை, இது மாதிரி இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்புஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.